12th ஸ்டாண்டர்டுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருச்சு. நம்ம எதிர்பார்த்தோமா 92லேருந்து 93ன்னு 95 வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ பேப்பர் கரெக்ஷன் நல்லா தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பாஸா ஃபெயிலா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கிட்டத்தட்ட வந்து மேக்ஸ்லலாம் 2500 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகிருக்கீங்க. சாரி 2500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்டம் அடிச்சிருக்கீங்க. ஸோ 12th மேக்ஸில் ஓகேங்களா? அதே போல் எக்கனாமிக்ஸு 4000 பேர் சென்டம் மார்க் எடுத்திருக்கீங்கப்பா இருக்கிறதுலையே. ஸோ இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான சென்டம் எடுத்திருக்கக்கூடிய சப்ஜெக்டாக 12th இங்கிலீஷ் இருக்குது. சரி, ஓகே. தேர்வில் வாழ்த்துக்கள். ஓகேங்களா? அனைத்து விதமான யாரெல்லாம் தேர்ச்சி பெற்றிருக்கிறீர்களோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ தோல்வியுற்ற மாணவர்களுக்கு ஓகேங்களா, ஃபெயிலான மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆக போகுது அப்படின்றது இங்கே ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானதாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது. அதாவது ஃபெயிலியர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கள. ஓகேங்களா? ஸோ ஃபெயிலியர்லேருந்து சக்ஸஸாக மாறணும். அதுதான் நீங்கள் ஜூன் முதல் வாரம் உங்களுக்கான சிறப்பு துணை தேர்வுகள் அப்படின்றது நடத்தப்பட போகிறாங்க. எப்போ? ஜூன் முதல் வாரத்தில். ஓகேங்களா? அப்போது அந்த ஜூன் முதல் வாரத்தில் சிறப்பு துணை தேர்வுகள் அப்படின்றது நடத்தப்படுகிறது. அப்படின்ற காரணத்தின் காரணமாக தமிழ்நாட்டில் அனைத்து விதமான மாணவ செல்வங்களுமே வந்து இப்போ மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கணும். ஒரு சப்ஜெக்டில் மிஸ் ஆச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜூன் ஃபஸ்ட் வீக்னா டேட்டு மே 6, இன்னும் கிட்டத்தட்ட 25 நாள் இருக்குது. ஒரு சப்ஜெக்ட் அசால்ட்டாக பண்ணிடலாம். 2 சப்ஜெக்ட் இருக்குது, 2 சப்ஜெக்ட் படிச்சிடலாம். 3 சப்ஜெக்ட் இருக்குது, படிச்சிடலாமா? ஓரளவு கொஞ்சம் டஃப் படிச்சிடலாம். 4-5 சப்ஜெக்ட் என்ன எனக்கு வந்து போயிடுச்சு ப்ரோ, என்னால் பாஸ் ஆக முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கொஞ்சம் சிரமம். ஓகேங்களா? 1, 2, 3 வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் முடிச்சு இப்போவே எழுதி முடிச்சிருங்க. ஓகேங்களா? சில பேர் இது முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடப்போட நான் என்ன இனிமேல் தான் படித்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அது தவறு. 12th வரைக்கும் படிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு மினிமம் 12th வரைக்கும் படித்து நம்ம பாஸ் ஆகிருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? சில பேர் படிக்காமையே ஒரு சில சப்ஜெக்டில் ஆப்சென்ட் ஆகிருப்பாங்க. ஓகேங்களா? எதிர்பாராத விதமாக. ஸோ அப்பேற்பட்ட மாணவ செல்வங்கள் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உஷாராக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து எழுதிருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட 8 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதுனீங்க. அதில் 7 லட்சம் பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு 50,000 பேர்கிட்ட ஃபெயில் ஆகிருக்கீங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஸோ அவங்க ஒரு சப்ஜெக்டில் ஒரு மாதிரியாக ஃபெயில் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள். எதுக்குன்னா தோத்துட்டு முறை எங்களுக்கு எதுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லலாம், வெற்றி பெற மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள் தான். ஓகேங்களா? நிறைய பேர் இந்த எக்ஸாம் இது பண்ணிவிட்டு மறுபடியும் எழுதுறாங்க பார்த்தீங்களா ரிசல்ட்டு, அதில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க, அதில் எவ்வளோ பாஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்லி அது ஒரு நியூஸாக வெளியிட மாட்டுறாங்க. அதனால தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இவங்க எழுதுறாங்க, ரிசல்ட் வருது, பாஸ் ஆகிறவங்க அப்படியே அது எப்படின்னா அட்டெம்ப்டில் எழுதி பாஸ் பண்ண தானே நீ அப்படின்ற மாதிரி ஆகிடுது. அது சிறப்பு துணை தேர்வுகள். ஓகேங்களா? இப்போ நீங்கள் நார்மலாக எழுதுறது பொது தேர்வு, ஃபெயில் ஆகிட்டு எழுதிங்கன்னா அதுக்கு பேர் என்னன்னா சிறப்பு துணை பொது தேர்வு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இதே சிலபஸ் தான், சிலபஸ் மாறுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி மாறினாலும் உங்களுக்கு ஓல்டு சிலபஸ்ல இருந்து கேட்குற மாதிரியே தான் வரப்போகுது. ஸோ அதனால் வந்து ஒரு சப்ஜெக்ட்லாம் இருக்கிறவங்களாம் முடிச்சிருங்கப்பா. தவறான முடிவுகளை தயவு செய்து எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? எந்த மாணவர்களும் சரி தவறான முடிவுகளை ஒருபோதும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட வந்து முடிச்சுக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள்ப்பா. 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்குமே தேர்வில் யாரெல்லாம் தேர்ச்சி பெற்றிருக்கிறீங்களோ அனைவருக்குமே வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலோட அடுத்தடுத்த வீடியோவில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.